given. ஸோ அந்த கிவனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர். சரிங்களா, ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா டி அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, ஸோ இந்த ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை அப்படியே எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிங் சர்க்கிள்ங்க. சரிங்களா, ஸோ டைரக்டிங் சர்க்கிள் வந்து கேபிட்டல் டின்னு எடுப்போங்க. ஸோ அதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 175 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுடைய எபிசைக்ளாய்டு வரையறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இது ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கொஷினில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனிவர் ஆன் தி கர்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 125 mm ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயம் தான் வந்து நம்மளுக்கு கிவன். சரிங்களா, ஸோ இந்த மூணு விஷயத்தை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓ அப்படிங்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம டைரக்டிங் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டைரக்டிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுங்க. சரிங்களா, ஸோ டைரக்டிங் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 175 mm கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.5 mm அப்படின்னு வரும். சரிங்களா, அதுவே நம்மளுடைய நார்மல் ரோலிங் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா, ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 25 mm அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா டயாமீட்டர் டிவைட் பை 2 அப்படிங்கிறது நம்மளுடைய வேல்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, ரோலிங் சர்க்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிங் சர்க்கிள், இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எடுத்து நம்ம ட்ரா பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைன் வந்து ஒரு சம்வாட் ஒரு ஆங்கிள் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஆங்கிள் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணுறதுனால வந்து ஏதாவது நம்மளோட டயக்ராம் வந்து மேலே கீழே வராமல் கரெக்டாக நம்மளுடைய சென்டர் பேஜில் வர மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, அது மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நான் சம்வாட் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து நான் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 87.5 mm எடுக்கணும். சரிங்களா, ஸோ அந்த 87.5 mm நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம காம்பஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த காம்பஸ் வச்சுட்டு 87.5, ஸோ 87க்கும் 88க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட் நான் சென்டர் பாயிண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஓங்கிற சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நான் இதில் ஒரு ஆர்க் வந்து அடிக்க போகிறேன். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய பி அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க, கேபிட்டல் பி. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, இதிலிருந்து இது வரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து 87.5 mm, தட் இஸ் கேபிட்டல் ஆர், அதாவது டைரக்டிங் சர்க்கிளோட டயாமீட்டர். ரேடியஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, டயாமீட்டரில் ரேடியஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோலிங் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ரோலிங் சர்க்கிளை வந்து நான் மேலே ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான நம்மளோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேடியஸ் வச்சு ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 mm எடுத்தால் போதும். ஸோ 25 mm நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த காம்பஸில் 25 mm மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு பி அப்படிங்கிற பாயிண்டில் வச்சு நீங்கள் ஒரு ஆர்க் அடிக்கணும். பி அப்படிங்கிற பாயிண்டில் வச்சு மேலே ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மேலே ஆர்க் அடிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளை நான் ட்ரா பண்ண போகிறேன்.
ஸோ திஸ் இஸ் அவர் ரோலிங் சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோலிங் சர்க்கிளை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஓல இருந்து இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்டருக்கு பார்த்தீங்களா, ப்ரொடெக்டரை வச்சு இந்த ரோலிங் சர்க்கிளை வந்து நான் 8 பார்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ரோலிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 45 டிகிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 mm அல்லது இந்த சைட்லேருந்து 45 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ என்னோடய பாயிண்ட் இங்கே இருக்குது, இதுலேருந்து நான் லைனை ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ஒரு லைன் 90 டிகிரி வச்சோம் பார்த்தீங்களா, 90 டிகிரிக்கும் இந்த சென்டர் லைனுக்கும் ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 45 டிகிரி வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த 45 டிகிரிலேருந்து நான் லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த 45 இந்த லைன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நம்ம என்ன பண்ணோம், 8 பார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் நம்ம P அப்படின்னு எடுத்துட்டோங்களா. ஸோ இந்த லைன், இந்த பாயிண்ட் வந்து நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் 3, இதை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன், இதை 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை 6ன்னு எடுத்துக்கிறேன், இதை 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோங்க, 8 பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஆங்கிள் எடுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா theta equal to small d divided by capital D into 360 degree. ஸோ ஸ்மால் டினுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50 mm, கேபிட்டல் டினுடைய டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 175 mm. சரிங்களா? ஸோ இன்ட்டு 360 டிகிரி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 102.8 டிகிரி வரும். ஸோ இதுதான் நம்முடைய தீட்டா வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த தீட்டா வேல்யூனா இந்த ஓல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைரக்ட்ரிக் சர்க்கிளோட ஓல் இருந்து நம்ம எடுக்கணும், அதாவது சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் 102 டிகிரி வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக வரும். ஸோ 102.8. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த பாயிண்டில் நான் மார்க் பண்ணுறேன். 101, 2, 3, 3க்கு பக்கத்தில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நான் ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்டிங் சர்க்கிளோட ஆர்க் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு, இதை வந்து நான் இங்கே P அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ P to P இது வந்து நம்மளுடைய பேஸ் லைன். ஸோ இந்த லைன் வந்து பேஸ் லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7-1ஓட லைனை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஆர்க் மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓங்கிற பாயிண்ட்டை நீங்கள் சென்டராக எடுத்துக்கிட்டு 7ஓட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து 1ல் வந்து பாஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 7, 1 இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரே ஆர்க் தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரோலிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், அதுலேருந்து நான் ஒரு ஆர்க் அடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய சென்டர் லைன். ஸோ இந்த லைனை நேம் அசைன் பண்ணிக்கோங்க, சென்டர் லைன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 6லேருந்து எடுக்கணும். ஸோ 6லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2ஓட பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு லைனுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட பாயிண்ட்டு, சாரி 2 and 5ஓட பாயிண்ட்டு. ஸோ 5லேருந்து நான் எடுக்கிறேன், 5, 3 ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4, அதே 0 தான் வச்சுருக்கேன், எதுவுமே மாற்றவே இல்லை, இந்த லைனை மட்டும்தான் நான் மாற்றிட்டு வரேன். இப்போ இந்த 4லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4ஓட லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 8 பார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 8 பார்ட்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து லைன் ஆர்க் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்டிங் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைரக்டிங் சர்க்கிளோட
பார்ட்ஸை வந்து நம்ம எப்படி இந்த ரோலிங் சர்க்கிளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஸோ இது 8 பார்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுக்கும் நம்ம 8 பார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்மளுடைய ப்ரொடெக்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 102.8 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அது டிவைடட் பை 8 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12.85 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12.85 அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 12.85 வந்துருச்சு. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்து 12.85 ப்ளஸ் 12.85 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ 25 சம்திங் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த 25 சம்திங்கை வச்சுட்டு மறுபடியும் 12.85 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வேல்யூ 36 சம்திங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 12.85 ப்ளஸ் 12.85 அப்படின்னா நம்மளுக்கு 25.7 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து அண்ட் எயித் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12.85 வந்து நம்ம வரக்கூடிய நம்பர் கூட அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 8 பார்ட்ஸுக்கான ஆங்கிள்ஸ் எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிளையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொடெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொடெக்டரை வச்சு நம்ம ஆங்கிளை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஆஸ் அந்த டைரக்டிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எடுத்துங்க, அதாவது ஓ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஸோ என்ன வந்துச்சு 12.85 வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த 12.85 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.7 வந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த 25.7 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 38.55 வந்துச்சு. ஸோ அந்த 38.55 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 51.4 வந்துச்சுங்க. ஸோ 51.4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 64.25. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 77 வந்துச்சுங்க. சரிங்களா? 77.1 வந்துச்சு. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 89.95 வந்துச்சு. ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 102.8 அதை நம்ம முதல்ல மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓலிருந்து நம்ம லைனை ட்ரா பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய சென்டர் லைன், தட் மீன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து போகுது பார்த்தீங்களா லைனு, அந்த லைன் வரைக்கும் நம்ம இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்று, செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன், இது வந்து ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், சிக்ஸ்த் லைன், அண்ட் ஆல்சோ செவன்த் லைன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக நம்ம 8 பார்ட்ஸ் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நேம் அசைன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா சென்ட்ரல் லைனில், ஸோ அதுக்கு வந்து C1 அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து C2 அப்படின்னு எடுத்துக்கங்க. இது C3, இந்த பாயிண்ட் வந்து C4, இந்த பாயிண்ட் வந்து C5ன்னு எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து C6ன்னு எடுத்துக்கங்க. இது C7 எடுத்துக்கங்க. இதை வந்து C8 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைரக்டிங் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைரக்டிங் சர்க்கிள்லேருந்து எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரோலிங் சர்க்கிள் இருக்குல்லங்க, அந்த ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கேல் யூஸ் பண்ணி அதுலேருந்து 25 mm மெஷர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம C1 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த C1ல் நான் சென்டராக வச்சுட்டு C1ல் சென்டராக வச்சுட்டு ஒன்னோட லைன் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒன்னோட லைனில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் வந்து நான் அடிக்க போகிறேன்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா C2வில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2ஓட லைனில் ஒரு ஆர்க் அடிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து செகண்டு. அடுத்து C3யில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா 3ஓட லைனில் நான் ஆர்க் அடிக்க போகிறேன். ஓகேங்களா. அடுத்து சேம் ஆஸ் C4ல் வச்சுட்டு 4ஓட லைன் வருது பார்த்தீங்களா, அதில் நான் ஆர்க் அடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஒரு சிலருக்குலாம் இந்த இடம் மீட்டே ஆகாதுங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா மீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இல்லை இந்த இடத்துல மீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆங்கிள் எடுத்தது இந்த மாதிரியான விஷயங்களில் தவறு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா C5ல் நான் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 5ஓட லைன் வருது பார்த்தீங்களா, இந்த 5ஓட லைனில் ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா C6. ஸோ C6 நான் சென்டராக எடுத்துக்கிட்டேன். சாரி, ஆங்கிள் மாறிடுச்சு. ஸோ C6 இருக்குது பார்த்தீங்களா, C6 நீங்கள் சென்டராக எடுத்துகிட்டு 6ஓட லைன் வருது பாருங்கள், இந்த லைனில் நீங்கள் ஆர்க் அடிக்கணும். ஸோ C6ல் காம்பஸ் வச்சுக்கோங்க, 6ஓட லைனில் வந்து ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா C7. ஸோ இந்த 7ஓட லைனில் தான் நீங்கள் ஆர்க் அடிக்கணும். ஸோ C7ல் வந்து உங்களோட காம்பஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனில், அதாவது இந்த 7ஓட லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு C8ங்களா. ஸோ C8ல் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஆர்க்கு, அது வந்து உங்களுக்கு இந்த Pயோட பாயிண்ட்லேயே வந்து மீட் ஆகும். ஓகேங்களா. இப்போது இவ்வளோ தான் நம்மளுடைய ஆர்க். இனி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கே ஆர்க் அடித்தோமோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டாந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எபிசைக்ளாய்டிக் கர்வ் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஆர்க்கோட அவுட்லைன் கிடச்சிருச்சு. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்க்கை மட்டும் நம்ம இந்த கருவை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா டார்க்காக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வரும். ஸோ இந்த இடம் பாருங்கள், நான் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டாக வரைஞ்சிட்டேன். இது வந்து நம்ம கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா டார்க்காக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எபிசைக்ளாய்டிக் கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
நம்ம வந்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் லைன்லேருந்து, அதாவது டைரக்டிங் சர்க்கிளோட சென்டர்லேருந்து நம்மளுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் ஓ அப்படின்னு எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டர் வந்து நமக்கு ஓ அப்படிங்கிற பாயிண்ட் தான் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு 125 mm சரிங்களா. ஸோ 125 mmக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கிங் எடுத்துக்கங்க. ஸோ 125க்கு நான் மார்க் பண்ணிட்டேன். என்னோட சென்டர் பாயிண்ட் ஓவில் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஓவில் வச்சுட்டு நான் ஆர்க் கட் பண்ணுறேன். ஸோ அந்த கரு மேலே வந்து எனக்கு ஆர்க் கட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்ம Q அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த Qலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டயாமீட்டரை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம்னா காம்பஸில். ஸோ அந்த டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு 50 mm. ஸோ நம்ம இது வந்து என்னென்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ரேடியஸ் எடுத்திருப்போம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிளில் வச்சு நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா எடுங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க சரிங்களா. ஸோ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுக்கிறது தான் ப்ராப்பரான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா Q அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் வச்சுட்டு சென்டர் லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த சென்டர்லேருந்து போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சென்டர் லைன். சென்டர் லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் லைனில் இருந்து, அதாவது அந்த ஆர்க் கட் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்னென்னு எடுக்கலாம் அப்படின்னா எம் அப்படின்னு எடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் சரிங்களா. பட் வந்து நேம் வந்து ப்ராப்பராக அசைன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ல இருந்து ஓ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதை லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா என் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த என் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து Q வந்து நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த லைனை மட்டும் கொஞ்சம் டார்க்காக வரைங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய நார்மல் ஓகேங்களா. ஸோ எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த Qங்கிற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் சென்டராக வச்சுட்டு உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கங்க சரிங்களா. ஸோ இந்த ப்ரொடெக்டர் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு 90 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஞ்சன்ட்டோட பாத் கிடைக்கும். ஸோ இதுதான் டேஞ்சன்ட் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய டயக்ராம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.